ஒரு கட்சி கூட்டணியில் ஒரு கட்சி தலைமை தாங்குவதற்கும் முதலமைச்சர் என்கிற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யாரு மேலேயும் எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை, அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோமே. அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள். அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 90% மேல் எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள். அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி கூட்டணி தலைமையா இருப்பதில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இதுன்னா உங்களுக்கே தெரியாதா? இது ஒரு பெரிய கேள்வி கேட்கிறீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்க இருக்க முடியாது. அதுபோல எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த 4 மாதங்கள்ல ஏப்ரல் 12ஆம் தேதி ஜனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பேட்டியிலிருந்து நான் வெளியில வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்க சென்னையில ஏப்ரல் 11 பேட்டியிலையும் அவர் சொல்லல. அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில அதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு. அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவிச்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் வெளியிடுவோம். அதான் திரு நயினா நாகேந்திரன் எனக்கு பர்சனலா ஒண்ணும் இல்ல. அவர் அண்ணாமலையும் சொன்னாரு அப்படின்னா அவர் அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களெல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாதவர் அப்புறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும். அரசியல் ரீதியாக அவரை அவங்க கட்சி மீட்டிங்ல அவர் பேசுறாருன்னா அவர் எப்படி பேசுறாரு எல்லாருக்கும் தெரியும்.